ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ கிரேட் வர்ஷா. எங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக உயிருக்குயிரா விரும்பின ஒருத்தரை விட்டுட்டு உன் காதலையே தியாகம் பண்ணிருக்க. மனசுக்கு பிடிச்சவரை மறந்துட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. புடிச்ச வாழ்க்கைய தொலைச்சிட்டு இறந்து போன உன் அப்பாவுக்காக வாழ தயாராயிட்டியே. பொதுவா மனசுக்கு ஒரு கஷ்டம்னா பசங்க வெளியே சொல்லி அழுவாங்க. ஆனா பொண்ணுங்க எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே பொதிச்சுக்கிட்டு நல்லா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. அந்த வாழ்க்கை ஒரு நரகம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஒரு நாளும் நான் உனக்கு அமைய விட மாட்டேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்லையே. வர்ஷா, நீ ஹாப்பியா இருக்கியா? இருக்கனே. நீ எதுக்காவது ஆசைப்பட்டிருக்கியா? இல்ல எப்பவாவது ஆசைப்பட்டு உனக்கு கிடைக்காம போயிருக்கா? ஏன் இப்படி கேக்குற? இல்ல, எங்க வீட்டுக்கு நீ மருமகளா வர, உனக்கு எங்க வீட்டுல எந்த குறையும் இருக்க கூடாது இல்ல, அதுக்காக தான் கேக்குறேன். குறைன்னு சொல்ல முடியாது, நிறைவேறாத ஆசைன்னு வேணா சொல்லலாம். நிறைவேறாத ஆசையா? என்ன? என்ன கல்யாண கோலத்துல பாக்கணும்னு என் அப்பா ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஆனா அவர் இப்ப இல்ல. அவர் இருந்து எனக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணத்தை நடத்தி வச்சிருந்தா நானும் சந்தோஷப்பட்டிருப்பேன். உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? என் அண்ணன் உனக்கு பிடிக்கும் இல்ல? உன் அப்பா சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன? அவர் பேச்ச நான் மீற மாட்டேன். என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு உன் அப்பா தான் முடிவு பண்ணணும். என் அப்பாவோட கடைசி ஆசையும் அதுதான். என்ன பாட்டி கால் பண்றாங்க? என்னவா இருக்கும்? வர்ஷா, ஒரு நிமிஷம், நான் போன் பேசிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க பாட்டி. நர்மதா, நீ எங்க இருக்க? நீ உடனே கிளம்பி இங்க வா. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பதட்டமா பேசுறீங்க? நாம மோசம் போயிட்டோம் நர்மதா. இந்த கல்யாணம் நடக்காது. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அந்த கட்டையில போற கலிவரதா இருக்கானே, அவன் சவால் விட்ட மாதிரியே நம்ம ரோகிணியை கடத்திட்டாமா. என்ன சொல்றீங்க பாட்டி? அந்த கலிவரதனோட ஆளுங்க நம்ம ராகினியே கட்டையில அடிச்சு போட்டு இலக்கட்டுக்குள்ள வச்சு ரோகிணியை கடத்திட்டு போயிருக்கானுங்க. நர்மதா, நாங்க இங்க எல்லாரும் ரொம்ப பதட்டமா இருக்கோம். எப்படி தேடி கண்டுபிடிக்க போறேன்னு தெரியலையே. அப்புறம் உங்க அண்ணனுக்கு அப்பா அம்மாவை நடிக்கிறாங்களே, அவங்க கையோட ஒரு ஜோசிக்காரனை கூட்டிட்டு வந்து வாழை மரத்துக்கு தாலி கட்டுற சாங்கிய பட்டறதுக்கு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க கோயில்ல இருந்து வரத்துக்குள்ள ரோகிணியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும்னு பேசிக்கிறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என் பேத்தி எங்க எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியல. அவளை நாங்க எப்படியெல்லாம் பொத்தி பொத்தி வளர்த்தோம் தெரியுமா? அந்த கலிவரதன் இப்படி பண்ணிட்டானே. நீங்க பதறாதீங்க, ரோகிணிக்கு எதுவும் ஆயிருக்காது. முகூர்த்தத்துக்குள்ள அவ எங்க இருந்தாலும் அவளை கூட்டிட்டு வந்துடலாம். அவன் ரோகிணியை எங்க வச்சிருக்கானே தெரியலையேம்மா. அப்புறம் நீ எப்படி கூட்டிட்டு வருவ? நீங்க வைங்க, நான் உடனே அங்க வரேன். சீக்கிரமா வாமா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? வர்ஷா, நீ ரெடி ஆயிட்டே இரு. அம்மா கூப்பிடுறாங்க, நான் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஏய், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. சரி சரி. சரி. சாப்பிட்டீங்களா? ஆமா, நீ சாப்பிட்டியா? நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷம். டேய், எங்கடா போயிட்டு வர? இன்னைக்கு உனக்கு கல்யாணம்டா. அந்த நினைப்பே இல்லாம ஊர் சுத்திட்டு வர. ரூம்ல போய் பார்த்தா ஆளை காணோம். ஏப்பா, வெளியில போகும்போது சொல்லிட்டு போக மாட்டியா? சாரிப்பா, ரூம்ல சரியா டவர் கிடைக்கல. ஒரு முக்கியமான போன் பேசணும், அதான் வெளியே போய் பேசிட்டு வரேன். முகூர்த்தத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான்ப்பா இருக்கு. இந்த போன் எல்லாம் தூர வச்சுட்டு சீக்கிரம் போய் ரெடி ஆகு. அப்பா, டோன்ட் வரி, நான் ரெடி பண்ணி கூட்டு வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். டேய், என்னடா ஆச்சு? ரோகிணி வீட்டாளுங்க என்ன சொன்னாங்க? அவங்க என்னடா சொல்லுவாங்க? ரோகிணி காணுங்கிற விஷயத்த மறைச்சு அவளை இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க. சரி, நீ எப்படி வந்த? வாழை மரத்துக்கு தாலி கட்டுற சாங்கியம் இருக்கு, அதுவும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மட்டும்தான் போகணும்னு சொல்லி எஸ்கேப் ஆகி வந்துட்டேன்.
எப்படியும் இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்மள அவங்க தேட மாட்டாங்க. அதுக்குள்ள வருஷா கழுத்துல தாலி கட்டிடுவேன். ரோகிணி பத்தி எதுவுமே சொல்லியாரா? அவ காணோங்கிறத பத்தி யாரும் வாயவே திறக்கல. சிதம்பரம் தாத்தா மட்டும் லைட்டா ஜெர்க்கூட்டாரு. அதுக்குள்ள அத்தா இருக்காங்கல்ல, போய் சொல்லி சமாளிச்சிட்டாங்க. அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் முகூர்த்தத்துக்குள்ள ரோகிணியை கண்டுபிடிச்சு கூட்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை அவளே அடிச்சு பிடிச்சு வந்தாலும் அதுக்குள்ள இங்க எனக்கும் வருஷாவுக்கும் கல்யாணமே முடிஞ்சிருக்கும். மொத்தத்துல நாம சேஃப், நம்ம பிளான் சக்சஸ். சரி, நான் சீக்கிரமே ரெடி ஆயிட்டு வரேன். அவன் வீட்டுல இல்லனா அவன் தோட்டத்துக்கு போய் பாருங்க. அவனை விட்டுறாதீங்கடா. அவன் எங்க இருந்தாலும் உடனே எனக்கு போன் பண்ணு, நான் சீக்கிரம் வரேன். நான் தான் சொல்றேன்ல, கடை ஆபீஸ்ல எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. ஆனா இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ரோகிணி அங்க இருக்காளான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க சீக்கிரம். ஐயோ, இந்த விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரியறதுக்குள்ள எப்படியாவது ரோகிணியை கண்டுபிடிச்சு எவனுமே எடுக்க மாட்டேன். பாட்டி, என்னாச்சு? ரோகிணி கடிச்சிட்டாளா? முதல்ல போடி இங்கிருந்து. வந்துட்டான் விசாரிக்க. இவ்வளவு நேரமா நீ எங்கடி போயிருந்த? ரோகிணியை தான் தேடிட்டு இருந்தேன். தேடிட்டு இருந்தியா? அவளை காணணும் உனக்கு எப்படி தெரியும்? நான் தாண்டி போன் பண்ணி சொன்னேன். இப்ப அதுவா முக்கியம்? முகூர்த்தத்துக்குள்ள ரோகிணியை தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கு உண்டான வழிய பாரு. அததான் நானும் சொல்றேன். எஸ்பி கிட்ட சொல்லி போலீஸ் போர்ஸை இறக்கி கண்டுபிடிக்க சொல்லலாம்ல. அதுவும் வேண்டாங்கறீங்க. அப்புறம் எப்படி ரோகிணி கிடைப்பா? இல்லம்மா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க மண்டபத்துல வந்து விசாரிப்பாங்க. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சிரும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுமா. அது மட்டும் இல்லம்மா, மண்டபத்துல இருந்து மணப்பொண்ண காணும்னா யாரும் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. தப்பாதான் நினைக்க தோணும். அதனாலதான் கம்ப்ளைண்ட்லாம் வேண்டாம்னு சொல்றேன். யாரு என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம் தாத்தா. இப்ப நமக்கு அதுவா முக்கியம்? ரோகிணியை எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும்ல. அப்படி இல்லம்மா, போலீஸ் வந்து விசாரிச்சதுன்னா மணப்பெண் ஓடி போயிட்டாளா, மணப்பெண் காணாம போயிட்டாளா, அது அதுக்கு முன்னால காதல் தொடர்பு அது இதுன்னு இருந்துச்சான்னு 1008 கேள்வி கேட்பாங்க. நமக்கு ரோகிணி பத்தி நல்லா தெரியும். ஆனா தெரியாதவங்க தப்பு தப்பா பேசுவாங்கல்ல. ஊர் வாயை மூட முடியுமா? அதுக்காக அக்கா எப்படி போனா என்னன்னு விட்டுற முடியுமா? அட விட சொல்லலம்மா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம். நாம ஒரு பக்கம் போய் தேடுவோம். அது ஆளை வச்சு ஒரு பக்கம் தேட சொல்லிருக்கான். எப்படியா ரோகிணி நாம கண்டுபிடிச்சோம். அந்த படுபாவி கலிவரதன் தான் குடும்பத்தோட போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானே. என் பேத்தியை எங்க கொண்டு போய் வச்சிருக்கானே தெரியலையே. தாத்தா, நம்ம இப்படி எல்லாம் தேடணும்னா ரோகிணி கிடைக்க மாட்டா. வேற எப்படி தேடணுங்கிற? எங்களுக்கெல்லாம் இல்லாத அக்கறையும் தேவையும் உனக்கு வந்துருச்சா? பெரிய புத்திசாலி மாதிரி பேசுற. இருங்கா, நர்மதா என்ன சொல்ல வரான்னு தான் கேப்பமே. நீ என்னம்மா சொல்ல வர? தாத்தா, முதல்ல மண்டபத்துல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ செக் பண்ணி பாப்போம். உள்ள வந்து ரோகிணியை தூக்கிட்டு போனாங்கல்ல, அவங்க முகம் அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும். அவங்க யாருன்னு தெரிஞ்சா அவங்கள வச்சு ரோகிணியை கண்டுபிடிச்சிடலாம். பாய மூடி பெருசா யோசனை சொல்ல வந்துட்டான். ஏண்டி பொண்ணை கடத்திட்டு போறவன் மூஞ்சி கொண்டு போய் கேமரால காமிச்சு தான் போவானா? இதோ சொல்லணும். அவ சொல்றதையும் தான் கொஞ்சம் கேப்பமே. அவ சொல்ற மாதிரி இந்த கேமராவை பாப்போம். அதுல ரோகிணியை யாராவது கடத்திருந்தாங்கன்னா அவங்க மூஞ்சி யாருன்னு பதிவாயிருக்கும். அப்புறம் தேடுறதுக்கும் வசதியா இருக்கும். நல்ல யோசனை தானே. வாங்க போய் பாப்போம். வாங்க. இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ள உங்க ஆளுங்க